Voice, powered by GSN Property and Developers, உங்கள் சத்யா, அனில் ஆட்டா, Twin Birds, Legends. இது அடுத்த தலைமுறைக்கான குரல் தேடல். தொடர்ந்து கலகலப்பான பெர்ஃபார்மன்ஸாக பார்த்துக்கிட்டு இருக்கோம்ல, ஒரு டிஃப்ரெண்ட்டான எமோஷன் நம்மளுக்கு கொடுக்கறதுக்காக வராங்க சௌந்தர்யா அண்ட் ஜெயராம் சார். சின்ன வீடு பாட்டிலேருந்து ஒரு அழகான சாங் சூஸ் பண்ணியிருக்காங்க. என்ன அழகான பாடல் பாட போகிறாங்கிறத பார்க்கலாம். லெட்ஸ் வெல்கம் தேம். வாங்க. வெள்ளமானோ உள்ள மச்சான் விழியோரம் மீறமில்ல பக்கத்திலே நான் இருந்தோ துக்கத்திலே நீ இருந்தா கரை சேரும் காலம் இப்போ வெள்ளமானோ உள்ள மச்சான் விழியோரம் கள்ளமனோ முள்ளுத்தச்சு தண்ணீரில் மூழ்குதடி வெக்கத்திலே நான் அழுக துக்கத்திலே நீ அழுக கரசேரும் காலமிப்போ கள்ளமனோ முள்ளுத்தச்சு தண்ணீரில் மூழ்குதடி செங்கரும்ப நான் மறந்து வேலி முள்ள ஏன் கடிச்சேன் பூவுக்குள்ளோ நாகமொட்டு சாமிக்குத்தான் வீடு ரெண்டு கள்ளையும் பாலா நீ நினைச்ச முள்ளையும் பூவா நீ முடிச்ச வெள்ளமனோ உள்ள மச்சான் விளையாடி ஓஞ்சு வந்தா பக்கத்திலே நீ இருந்தா சொர்க்கத்திலே நான் மிதப்பே என்னாலும் சேர்ந்திருப்பே வெள்ளமனோ உள்ள மச்சான் விளையாடி ஓஞ்சு வந்தா. ஜெயராம் சார் அண்ட் சௌந்தர்யா ரொம்ப அழகாக பாடினீங்க சார். இந்த பாட்டை கேட்கும்பொழுது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க சார்? ராஜா சார் இந்த பாட்டு கம்போஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு புதுசாக ஒரு பொண்ணுக்கு பாட வைக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டார். நல்லா இருந்தால் பாட வைக்கலாம், அதில் இல்லை வாய்ஸ் நல்லா இருக்கும், கொஞ்சம் வேர்ட்ஸுக்கு மட்டும் இது பண்ணால் நான் கொஞ்சம் சிரமப்பட்டால் வந்துடும் இல்லைங்க என்ன. அப்புறம் வந்து ராஜா கூடவே உட்காந்துட்டு அப்போ தான் ஃபஸ்ட் டைம் அந்த பாட்டு பாடினாங்கன்னு நினைக்கிறேன். வாய்ஸ் அவ்வளோ ஸ்வீட்டாக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. அது மாதிரி இவங்க ரெண்டு பேரும் அந்த பாட்டை வந்து ரொம்ப அழகாக பாடினாங்க. ஜெயராம் அனுபவிச்சு வேறு பாடினார். அவர் முல்லையும் முந்து நீ முடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு கல்லையும் பாலா நீ நினச்சேங்கிறதெல்லாம் நல்லா ஃபீல் பண்ணி ரெண்டு பேரும் பாடினாங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட் சார். அண்ட் ஆண்ட்ரியா மேம், நீங்கள் சொல்லுங்கள், சௌந்தர்யா அண்ட் ஜெயராம் சாரோடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு? அழகாக இருந்தது. பாட்டு கொஞ்சம் சோகமாக இருந்தது, நாங்களும் கொஞ்சம் சோகமாக ஃபீல் பண்ணோம். ஸோ மிஷன் அக்கம்ப்ளிஷ்ட். நல்லா பாடுங்க ரெண்டு பேரும். சூப்பர். ஸோ அந்த ஃபீல் நீங்கள் கொடுத்துருக்கீங்க எங்கள் எல்லாருக்குமே. தேங்க்யூ ஜெயராம் சார், ரொம்ப அழகாக பாடினீங்க. அண்ட் சௌந்தர்யா, தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ் பி சீட்டட். இப்போ உங்களுக்காகவே ஒரு ஜாலியான பாட்டு பாடுறதுக்காக வராங்க நாகநந்தினி அண்ட் தனுஜ்.
அழகிய விழிகளில் 60 கலைகளும் எழுதிய திருமகளே, அழகிய விழிகளில் 60 கலைகளும் எழுதிய திருமகளே, ஹே ராதா ஐ லவ் யூ, ஹே ராதா ஐ லவ் யூ. இதயதாக மதில் தனியும் நேரம் இது கவிதை பாடி வருவாய். அழகிய விழிகளில் 60 கலைகளும் எழுதிய திருமகனே, அழகிய விழிகளில் 60 கலைகளும் எழுதிய திருமகனே, ஏ ராஜா I love you, ஏ ராஜா I love you. இதயதாக மதில் தனியும் நேரம் இது கவிதை பாடி வருவாய். அழகிய விழிகளில் 60 கலைகளும் எழுதிய திருமகளே. பட்டுப்போல் மெதுவாக கட்டிக்கொள் உயிரோடு ஒட்டிக்கொள், தலைவனின் கரம் தழுவிட வரும். பன்னீரை அள்ளித் தெளி, நீ என்னாசை செல்லக் கிளி. பட்டுப்போல் மெதுவாக தொட்டுக்கொள். கட்டிக்கொள் உயிரோடு ஒட்டிக்கொள், தலைவனின் கரம் தழுவிட வரும். பன்னீரை அள்ளித் தெளி, நீ என்னாசை செல்லக் கிளி. இந்தேகம் எங்கெங்கும் மின்சாரம் பாயும். விடியும் வரைக்கும் அமுதம் சுரக்கும். ஆத்தாடி சொன்னாலே சொர்க்கம் வரும். அழகிய விழிகளில் 60 கலைகளும் எழுதிய திருமகனே, ஹே ராதா ஐ லவ் யூ, ஏ ராஜா I love you. இதயதாக மதில் தனியும் நேரம் இது கவிதை பாடி வருவாய். அழகிய விழிகளில் 60 கலைகளும் எழுதிய திருமகளே. அழகிய விழிகளில் 60 கலைகளும் எழுதிய திருமகனே. தனுஷ் அண்ட் நாகநந்தினி சூப்பரா பாட்டு பண்ணீங்க. And பாக்யராஜ் சார் எப்படி ஃபீல் பண்றீங்க சார்? இந்த பாடல்ல உங்களுடைய டான்ஸ் செம்மையா இருக்கும் சார். அதுவும் அந்த லாஸ்ட் மியூசிக் டக் 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 அதுல அழகா அப்படி அழகா வந்திருப்பீங்க சார் இந்த மூமெண்ட். இந்த படத்து பேர் டார்லிங் டார்லிங் டார்லிங். அப்புறம் அவங்களே டார்லிங் டார்லிங் ஆகிட்டாங்க. அப்புறம் அவங்க கூட பாடின ஒரே ஒரு டூயிட்டு இதுதான். எங்களுக்கு அதில் இருந்த 2 சாங்கு தான். ஒன்று வந்து ஓ நெஞ்சே பேத்தஸ் சாங்கு, அப்புறம் இது வந்து டூயட் சாங்கிறது ஒன்று தான். பூர்ணிமா கூட வருத்தம், என்னது எல்லோரும் 3 பாட்டு 4 பாட்டாக வைப்பாங்க, இதுன்னு 2 பாட்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண. அப்படி எனக்கு சுச்சுவேஷன் இல்லை. ஏன்னா ஃபஸ்ட் ஹாஃப் பூரா கதையில் வந்து நான் ஹீரோயினே பார்த்தது இல்லையே. அந்த சின்ன வயசில் அஞ்சுவா பார்த்தது அப்படி தான் என் மைண்டில் ஏறி இருக்கு. அதனால் நான் இமேஜினேஷனெல்லாம் போட முடியாது, நல்லா இருக்காதுன்னு போடல. அதில் புலமைப்பித்தன் சார் ஒரு வேர்டு எழுதியிருப்பார், கண்ணுக்குள் காவல்துறை வா கைதாக்கும் ஆயுள் வரை. கண்ணுக்குள் காவல்துறை வா கைதாக்கும் ஆயுள் வரை அப்படின்னு சொல்லிட்டு அந்த சரணை இவங்க பாடல, வேறு சரணை பாடினாங்க. அது அவர் எழுதின மாதிரியே கண்ணுக்குள் காவல்துறை வா கைதாக்கும் ஆயுள் வரை அப்படின்னு சொல்லி அன்னைக்கு கல்யாணத்தன்னைக்கு ரிசப்ஷனில் வந்து அவர் அதை ஞாபகப்படுத்தும் போது அப்போ தான் அதுக்கு இவ்வளோ லிங்க் ஆகி ஒரு மீனிங் இருக்குது அப்படின்னு புரிஞ்சது. இந்த பாட்டை பற்றி சொன்னீங்களே டான்ஸு, அதில் எப்போவுமே ஒரு அடிக்கடி இந்த பாட்டப்போ வந்து ஒரு சண்டை வந்துகிட்டே இருந்தது. என்னென்னா ஒவ்வொரு டேக்கு முடியும் போது ஒவ்வொரு ஷாட்லேயும் வந்து உடனே ஒருத்தர் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து என்னங்க இப்படி தப்பாக பண்ணிட்டீங்கன்னு பூர்ணிமா கிட்ட வந்து சொல்லுவாங்க. நான் அப்படியே நின்றுருப்பேன். அப்புறம் பூர்ணிமா வந்து என்ன இல்லை மாஸ்டர் ஒரு 1 மோர் எடுக்கலாம், கொஞ்சம் கரெக்டாக கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணுங்க அப்படின்னு அசிஸ்டன்ட் சொல்லுவான். அப்புறம் ஒரு 3 டேக்கு 4 டேக்கு 2வது டேக்கு அதே மாதிரி வரும்போது இல்லை சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் கட் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து சொல்லுவான். இது ஹீரோயின் பூர்ணிமாவுக்கு வந்து கொஞ்சம் கோவம். கலா மாஸ்டர் கூப்பிட்டு, என்ன நான் எதாவது தப்பு பண்ணுறேன்னா எனக்கு கரெக்டாக பண்ணுற மாதிரி தான் தெரியுது, இந்த அசிஸ்டண்ட் அடிக்கடி இப்படியே சொல்லிக்கிட்டு இருக்காரு, என்ன அது அப்படின்னா, அம்மா விஷயம் அது இல்லை, என்னென்ன நீங்கள் கரெக்டாக தான் ஆடுறீங்க, இந்த டைரக்டர் சரியா இல்லை, அவர் தப்பாக ஆடுறாரு, இவன் அசிஸ்டன்ட் டைரக்டர் சரியில்லைன்னு வந்து எப்படி சொல்கிறது. அதனால் வந்து என்னம்மா இப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு 1 மோர் கேட்குறதுக்காக வந்து அவர் தப்பு பண்ணதெல்லாம் வேணும் உங்களை வந்து 1 மோர்னு கேட்டு கரெக்ட் ஆகிற வரைக்கும் பாடிட்டு இருக்காங்க அப்படின்னா, அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் வேறு யாரும் இல்லை, பாண்டியராஜன்.
ஏன் ஸ்டண்ட் அவன் எனக்கு மட்டும் கண்ணு காமிச்சிருவான் என்னடான்னு எனக்கு டவுட்டில் கேட்பேன் நான் அந்த பொண்ணு கரெக்டாக அடிச்சு நான் கரெக்டானே இல்லை சார் அப்படிம்பா அப்புறம் ஏதோ ஒரு விதத்தில் வந்து ஓகே ஆகிப்போச்சு ஓகே ஸோ நரேஷ் ஐயர் எப்படி இருந்துச்சு தனுஷ் அண்ட் நாகநந்தினியோட பெர்ஃபார்மன்ஸ் சொல்லுங்க. இது ஒரு சூப்பர் ஹை எனர்ஜி சாங் எல்லாருக்குமே தெரியும். நாகநந்தினி நீங்கள் சூப்பராக பாடுங்க. கண்டினியூஸாக ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக நல்ல எனர்ஜி த்ரூ அவுட்டாக மெயின்டைன் பண்ணி ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக பாடினீங்க. ஆக்சுவலி தேங்க்யூ. தனுஜ் யூஆர் ஆல்சோ குட். ஒன்லி திங் ஐ ஃபெல்ட் தப்புன்னு அப்படி ஒன்று கிடையாது. பட் ஓவரால் ஐ திங்க் யூ ஆர் டூ சாஃப்ட் ஐ ஃபெல்ட். ஸோ மேபி இந்த சாங் நீங்கள் கேட்டிருந்து கண்டிப்பாக கேட்டிருப்பீங்க. ஸோ இட்ஸ் எ வெரி போல்டு ரெண்டிஷன். பாடுறத ரொம்ப சாஃப்ட் ஆச்சுன்னா அந்த டூவேட்டோட பர்பஸ் ஒன்ட் கெட் சால்வ். சவுண்ட் மச் பெட்டர். இந்த சாங்க்கு அது தேவை, அவ்வளோதான். ஓகே, யா, வெல் சார். ஸோ ஆண்ட்ரியா மேம், உங்களுடைய நீங்கள் எதிர்பார்த்த அந்த விஷயங்களை நம்ம தனுஷ் அண்ட் நாகநந்தினி ஃபில் பண்ணாங்களா? டெஃபினெட்லி. நாகநந்தினி ரொம்ப நல்லா பாடினீங்க. தனுஜ் நீங்களும் நல்லா பாடினீங்க. ஆனால் நிறைய சொன்ன மாதிரி யூ கேன் பிரிங் மோர், எப்படி சொல்கிறதுனா, ப்ரெசன்ஸ் டு த சாங். ஆனால் ரொம்ப நீட் பெர்ஃபார்மன்ஸ் ரெண்டு பேரும். தேங்க்யூ தனுஷ் அண்ட் நாகநந்தினி. ப்ளீஸ் பி சீட்டட். என்ன வியூவர்ஸ், நம்மளுடைய கண்டஸ்டன்டுடைய பெர்ஃபார்மன்ஸை பார்த்து நீங்கள் எல்லாருமே வந்து பிரமிச்சு போயிருப்பீங்க இல்லையா? இதே மாதிரி எனர்ஜெட்டிக்கான பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்காக தொடர்ந்து காத்துக்கிட்டு இருக்கு. அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் போட்டு வந்துடலாம். இது ஏரமா மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ் வழங்கும் வி வாய்ஸ் பவர்ட் பை GSN ப்ராப்பர்ட்டி அண்ட் டெவலப்பர்ஸ். உங்கள் சத்யா, அனில், டச், பின்பர்ஸ், லெகின்ஸ். இது அடுத்த தலைமுறைக்கான குரல் தேடல் பிரேக்.